சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹார்பர் இனிமேல் கோபி கண்ட்ரோல், தண்டலெல்லாம் கோபி கண்ட்ரோல் கொடுத்துருங்க. இனிமேல் எல்லாம் நாங்கள் தான். என்ன எல்லாம் பொடிச்சா இருக்கான்னு பார்க்குறியா? நாங்கள்லாம் ஷார்ப்பாக செய்வோம். வர எலெக்ஷனில் எம்எல்ஏ நிற்க போகிறேன். மறக்காமல் ஓட்டு தம்பி இங்கே வா. நைனா இல்ல சேரில் உட்காந்துருக்கும் தானே நைனா? சேரில் நான் தானே உட்காந்துருக்கேன். டீயில் என்ன மட்டும் தேவைப்படாது, போ. சின்ன பசங்களை வச்சு ஏரியாவே கண்ட்ரோல் எடுக்கலாம்னு பாக்குறியா? ஏய் என்ன சவுண்டு? சீனை போட்டுனுங்கிறேன். ஓட்டுக்காக தான் உன்னெல்லாம் உயிரோட விட்டுருக்கு, புரியுதா? அப்பா நைனா எங்கப்பா? நைனாவை வெட்டிட்டாங்கப்பா, ஏரியா விட்டே போயிட்டாராம். இப்ப அவர் எங்கப்பா இருப்பாரு? அண்ணி இந்த ஆளுக்கு இதே வேலையா போச்சு. மாசம் மாசம் எங்கேயாவது போய் வெட்டு வாங்க வேண்டியது, இப்படி வந்து படுத்துக்க வேண்டியது. நம்மளுக்கு என்ன தலையில் தண்ணி இப்படி எல்லாம் ஒளிஞ்சு வாழணும்னு? அதை விடுங்க. மாப்பிள்ளை ஏதோ ரத்தத்தை பார்த்தா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பாராமே. ஆமா நீ, நானும் எல்லா டாக்டர்கிட்டையும் காட்டினேன், ஒண்ணு கூட சரி வரல. நல்ல விஷயம் தானே. அப்பயே மாப்பிள்ளை சண்டை சச்சரவுக்கே போக மாட்டாரு. என் பொண்ணு வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும். ஏப்புலி வாட்மா டெல் மீ. இந்த ஜூஸை கொண்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடு. அதெல்லாம் கொடுக்காதீங்க. அவர் என்ன வெட்டி பிடிச்சா வந்துக்கிறாரு, வெட்டு வாங்கி தானே வந்துக்கிறாரு. குடுன்றல. ஒன் செகண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே அவருக்கு சுகர். இப்படி சுகர் போட்டா அவர் சுகர்ல செத்துற மாட்டாரு. டேய் இது மாப்பிள்ளைக்குடா. ஓ மாப்பிள்ளைக்கா? லெட்ஸ் த மூவ். வானம் தொட்டு போனா மானமுள்ள சாமி தேம்புதையா பாவம். நைனா நைனா, ஐயோ நைனா. அதானே நான் எதிர்பார்த்தது என்னைக்கு நடந்துருக்கு. என்னடா ஜூஸ் எடுத்துங்க. நோ, இது குதிரை கொம்பு கொள்ளு ஜூஸ். மாப்பிள்ளைக்கு நேற்று நைட்டு உன்னை காப்பாத்தினார்ல, ஏதோ போனா போட்டோம். இந்தா சாத்துக்குடி எடுத்துக்கோ. ஜூஸ் அந்த பக்கம் வச்சுட்டு கொஞ்சம் கை கொடுவா. இது வேறையா? என்ன நைனா ஒண்ணுக்கு வருதா? நான் ஒன்னும் பெட் போட எடுத்து கொடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, அப்படியே கொஞ்சம் ஓரமா கொண்டு விடு. ஜன்னலாண்டி அசிங்கமா இருக்குமே, பாத்ரூம் போலாம்ல. சரி அலாம் விடு. நேத்து நைட்டு 15 பேர் உன்னை சுத்து போட்டானுங்களாமே. நம்ம பசங்க சொன்னானுங்க ஏதோ நல்ல நேரம் நம்ம ஜானி பாய் இருந்து 10 பேரை பாட் போட்டாப்ல. இல்லைன்னா இன்னைக்கு உன் போட்டோ 0 வாட்ஸ் பல்ப் மாட்டிருப்போம். வாட் ஏ கேங் சார் இஸ். நீங்க தானே அவனை என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா பாத்தீங்க? நைனா ஒயிட் அவுட். நாங்களா இல்ல, ஒன்லி ஒன் லோன்லி டைகர் ஒண்டிப்புலி மட்டும்தான். அதுக்காக நீங்க கிஃப்ட் தரலாம், சொத்து எழுதி வைக்கலாம். ஐ டோன்ட் கேர். என்ன பண்ணி அடிக்கிற? நான் ஒரு கேமராமேன் தாயா. நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க ஃபிலிம் மேக்கர் ஃபிங்கர் பாம் மேல கை வையா பாப்போம். அவன் எங்கடா இருக்கான்? அதோ என்ட்ரி ஆவரா இருப்பார். ஹாய் गाइस, வாட்ஸ் அப்? ஐனா நீ சண்டை செஞ்சு பழகத்துக்கு ஆள் வந்துருச்சு. என்ன நைனா ஒரு கோணி முடி தலைனை கட்டி பிடிச்சி நிக்கிற? அவன் முடி குத்தல? கட்டி பிடிக்கிற கழுத்தை பிடிச்சிருந்தா குத்தும். நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். உன் உசுரை காப்பாத்துற அளவுக்கு ஒருத்தனை கண்டுபிடிச்சிருக்கணும் தானே? அவன் வெறும் மாப்பிள்ளைய படம் பிடிச்சவன் தான். அந்த மாப்பிள்ளைய ஐடென்டிஃபை பண்ணது ஐயம். இதை தாண்டா எதிர்பார்த்தேன். அவனையே இப்படி கட்டி பிடிச்சி பாராட்டு. என்ன எனக்கு நீ மவுத்து கிசே குடும்ப போல இருக்குதே. கொடுப்ப வா. ஐ அம் கமிங். நைனா கேரியான். ஏய் என்ன எல்லா பாராட்டையும் நீனே வாங்கிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட 1 மடங்கு அதிகமா எனக்கு கொடுப்பாரா? என்ன நைனா? கொடுத்துருவோம். ஆல் பாய்ஸ் ஆல் தி பெஸ்ட். வச்சுக்கோ வெளில போ. நைனா வெச்சு செய். ஜானின்னு அவன் பேரை சொன்னா உனக்கு என்னன்னு கேக்குது? நீ எத்தனை வாட்டி கேட்டினாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் கேக்குது நைனா. பாகுபலி அப்படி கேக்குது நைனா. அடிக்கடி அவனை பத்தி ஒன்னு சொல்லுவியே, இங்கே அதை சொல்லு பார்க்கலாம். அஸ்டலிண்டா ஒய்கனும்பு ஆறு ஊர் நம்ம மாப்பிள்ள வேற லெவல். உங்க பிரைவசி நான் கெடுக்க விரும்பல. ஆர்ஐபி ஃபிங்கர் பாபு. நைனா டேக் கேர். சத்தடா ஃபிங்கர் பப்பு. டேய் அவர் ஜூஸ் குடிச்சிட்டாராடா? உள்ள பூஞ்சினுக்குறாரு. என்ன இடம்டி இது? காலில் இருந்தா வேற இடமா இருக்குது. ஆனாலும் உங்க அப்பா காட்டு கேவலமான வண்டி. எவ்வளவு பெரிய சண்டையில மாட்டி விட்டான் தெரியும்ல? இவ்வளோ பெரிய கத்திய ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்க அப்பா இன்னைக்கு உயிரோடகத்துக்கு காரணமே நான் தான். என்ன பாக்குற? எத்தனை போன பைக்ல தான் உங்க அப்பன் தப்பிச்சான். அதுக்காகலாம் நீ என் காலெல்லாம் அவ்வளோ வேணாம். நீ என் கோவமா இருக்கன்னு புரியுது. ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்றதால தானே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சிலாக்கிடும்.
என்ன ஒரு டேண்ட்ரஃப் இல்லாத கூந்தல். ஏண்டா நீ ரவுடின்னு போய் சொன்ன? நிசா ஹேமா, ஏண்டா நான் ஏமாத்துன? அது ஏன்டி டார்லிங் பேய் மாதிரிலாம் பேசுற? எனக்கு வந்து வாய்கள் எல்லாமே இப்படிதான் இருக்குது. எங்க அப்பாவை ஏண்டா வெட்டு வாங்க விட்ட? நான் இங்க விட்டேன். அந்த சிம்பிளா சேர் வேணும் தானே கேட்டான். உங்க அப்பா தான் கொடுக்காம பெரிய தவளத்தா பேசி டேகா குத்தா, அதான் வாயிலே குத்தான். ஐ எம் நாட் தி ரீசன்மா. வாடா இங்க. என்ன லிப்லாக்கா? கதவை சாத்திட்டு வரியா? கதவையா சாத்தணும்? சாத்து. முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு. ஜிஜிகா ஏ ஹார்ஷா அப்ரோச் பண்ணாதே. எல்லாம் மங்களா தெரியுது மது. டேய் ஜானி, என்னடா நீ? உனக்கு நல்ல நேரம் பார்த்து வச்சிருந்தேன், அதுக்குள்ள என்னடா அவசரம்? முடி களைஞ்சிருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் காரணமா? உள்ள நான் கத்திட்டு இருந்ததெல்லாம் உனக்கு கேட்கல? சி போடா, அதெல்லாம் நான் ஏன்டா கேட்க போறேன்? ஏய் அறிவு கேட்ட அம்மா, உள்ள நான் அடி வாங்கிட்டு இருந்தேன்டி. நைட் என்னடானா உங்க அப்பா சாருக்காக சண்டை போடுறான், பகல் என்னடானா இவன் இவங்க அப்பங்காக என் கூட சண்டை போடுறான். சரிடா, ரவுடி குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். வெளியில இருக்கிற ஆள் கூட எல்லாம் சண்டை செய்ய மாட்டேங்கிறானுங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள வச்சு செய்யறாங்க. சரி நான் கிளம்புறேன், நீ வரியா இல்லைன்னு மட்டும் சொல்லு. அது இல்ல ஜானி. அப்ப நீ வரல? நான் கிளம்புறேன். ஜானி பாடி தாஸ் குடும்பத்துல ஒத்தம் உயிரோட கூடாது. சென்னை சிட்டி ஃபுல்லா சுத்து போடுங்க. முதல்ல அந்த ஜானி பேல தேடுங்கடா. கடச்சான இடுப்பு கீழே வெட்டுங்கடா. அவன் புள்ளி கூட அவன் நைனா ஆக கூடாது. வித்தியாசமா விட்டு வாருங்க போல இருக்கே. இதை விட பெருசா ஒண்ணும் இல்ல போல இருக்குது. அப்ப நம்ம ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? ஆமா. எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு கழுத்திலே வெட்டுவாங்கன்னு நம்ம ஏரியாக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கோமா? யார் ஐடியா இது? நைனா அது. இன்னைக்கு நைட் வரைக்கும் இருந்துட்டு நாளைக்கு காலைல எஸ்கேப் ஆயிருவல்ல? நோ நெவர். இங்கேயே இருந்து ராயப்படுத்த திருப்பி கண்ட்ரோல் எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை இல்லனா செத்தா எல்லாரும் இங்கேயே சாவணும்னு சொல்லிருக்காரு. அவரு மட்டும் தானே? நம்ம எல்லாருமே தான். ஃபினிஷ். குளிச்சுட்டு வரேன், சோறு எடுத்து வை. எங்கடா தாசு? எனக்கு தெரியாதுங்க. ஏரியால தான் இருக்கேன். பொருள் ரெடி. 3 பேர் தானே? கொடியில மறைச்சிக்குவோம். இவ்வளவு கேவலமான கொடி வச்சிருக்கான். என்ன கட்சிக்காரனா இருப்பான்? ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? பாய், நேற்று நைட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் மூடில் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கின்னு, ஆம்பளைங்களை அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு புரிஞ்சுக்கின்னு உங்களை அட்டாக் பண்ணிட்டானுங்க. கரெக்ட் புலி. அச்சா கரெக்ட். இவன் ஒரு திருட்டு புலி, இவன் ஒரு குழம்பு புலி, இவன் ஒரு ஆப்பிரிக்கன் புலி, இவன் ஒரு கழுத புலி, இவன் ஒரு டிஸ்கவரி புலி, இவன் ஒரு ஃபேண்டசி புலி. போதும், தெரிஞ்சிச்சு புலி. அந்த குர்குரே ஸ்நாக்ஸ் எதை போய் அனுப்பேன். கோ ஃபார் த ஜானி பாய். கோ டைம் இல்லை, கோ. நம்ம எவ்வளவு பெரிய மாசு, நம்மள போய் டேங்க்ல திருட்டு குடிக்க வச்சானுங்களாடா கண்ணா. புலே, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனைல இருக்கும்போது ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் அட்டெண்ட் பண்ணோம்னா நம்ம மாஸ் ஆயிருவோம். முதல்ல உனக்கு ஃபோன் வருது பாரு, அட்டெண்ட் பண்ணு. சொல்லுங்க க்ளோரி, எத்தனை பேரோட வந்துட்டு இருக்கீங்க? டேய், நான் என் குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி நிக்கிறேன்டா. அவனுங்க என்ன தேனா கூட பரவாயில்லடா, பச்சை மட்டு. எங்க அம்மா அப்பா என்னடா பாவம் பண்ணாங்க? ஐயோ, 100 பேர்ல கூட்டு வரத மச்சான். டேய், எங்க அப்பாவுக்கு சிங்கு வேஷம்லாம் பார்க்க சைக்கிள ஜானே. இடிடுடா. ஆனா க்ளோரி, இந்த பிரச்சனை நாங்களே பாத்துக்கிறோம். இங்க பாபு அண்ணனும் புலியும் இருக்காங்க. இந்த சீனை நாமளே முடிச்சிடலாம். டோராங்க உட்கார்ந்தது தானே பிரச்சனை. என்னன்னா தூக்கிடலாம்ல? தூக்கிடலாம் இல்ல, தூக்கியாச்சு. தூக்குறோம். இது நான் ஏத்தி வச்சிருக்கிற மெழுகுவர்த்தி மேல சத்தியமா சொல்றேன், தூக்குறோம். பேங் 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 பேங்.